ஹாய் ஹலோ வணக்கம் பிடிஆர் ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல் பேசுகிறேன். அப்புறம் இந்த வீடியோவில் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நான் பார்த்த பேய் அனுபவங்கள் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். நான் எங்கெங்கெல்லாம் பேயை பார்த்தேன், எங்கெங்கெல்லாம் பேயை உணர்ந்தேன் அப்படின்றது இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். அப்புறம் நம்ம ஃபுட் டெலிவரி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஏன் குவிட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சென்னைக்கு வந்ததே ஐடி கோர்ஸ் எடுத்து ஐடி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வேலை தேடணும்னு சொல்லிட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன். அதுக்கப்புறம் தான் சைட் பை சைடாக நான் ஃபுட் டெலிவரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக நான் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் ஐடி வேலையை தான் தேடி அலையணும். எப்பயுமே ஃபுட் டெலிவரிங்கிறது நமக்கு தேவைக்காக மட்டும் தான் நம்ம ஓட்டணும். அதுவே ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. நான் சொல்லியிருந்தேன், அஃப்கோர்ஸ் 60 டே சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை பண்ண முடியல. பிகாஸ் நம்மளோட லைஃபுக்கு எது தேவையோ அதை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுவே நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இனிமேல் கோஸ்ட் ஸ்டோரி போடலாம் சைட் பை சைடு, எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மேனேஜ் பண்ணி ஒர்க்கும் பார்த்துக்குவேன், அப்படியே வீடியோவும் பண்ணிடுவேன். அப்புறம் ஐடி வேலை எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு அதை இன்டிமேட் பண்ணுவேன். ஏதாவது ஐடி சைடில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, அதுவே நான் கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஸ்டோரி ரியல் லைஃப் ஸ்டோரி தான், என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி. நான் எங்கெங்கெல்லாம் பேய் உணர்ந்தேன் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல், நான் சைடில் என்னோடய இன்ஸ்டா ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதை பார்த்துட்டு அந்த ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். எந்த ஸ்டோரி நல்லா இருக்கோ அந்த ஸ்டோரியை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். இப்போ எனக்கு நடந்த இன்சிடெண்ட் 1 by 1 அப்படியே பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது மொதல் இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட் எங்கள் அம்மாவுக்கு நடந்தது பர்சனலாக. ஸோ எங்கள் அம்மா சொல்லி என் காதுக்கு நான் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது எனக்கு நடக்கலை, இப்போயே சொல்லிடுறேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன இன்சிடெண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட பாட்டியும் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட அப்பாவும் 3 பேரும் ஒன்றா தான் தங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட அப்பா அடிக்கடி வெளியே போயிடுவாங்க. தட் மீன்ஸ் எங்கள் தாத்தா அடிக்கடி வெளியே போயிடுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட பாட்டியும் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் தூங்குவாங்க. ஸோ அப்படின்ற போது நைட்டு 1 மணி வாக்கிலலாம் வச்சிங்களேன், நிறைய நாய் குலைக்கிற சவுண்டு கேட்கும். நாய் நார்மலாலாம் குலைக்காது, லொல்லுன்னு குலைக்காதுங்க. அது ஊ அப்படின்ட்டு குளிக்கும். அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க மேலே ரொம்பவே பாசம் வச்சுதுங்க நாய். ஸோ அதனால அந்த நாய் என்ன பண்ணுன்னா, மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ஊன்னு அழுகுமாமா. அந்த மாதிரி அழுகிறப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், வெளியே ஏதோ ஒரு சக்தி நடமாடிக்கிட்டு இருக்குதுன்றது தான் மீனிங்கு. இப்போ மொதல் இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட பாட்டியும் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்ற போது எங்கள் அம்மாவோட பாட்டி இறந்துட்டாங்க ஒரு நாள். எங்கள் அம்மாவோட பாட்டி இறந்த 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும்போது ஒரு நடுஜாமத்தில் ஒரு மணி இருக்கும், 1 மணி 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே ரோடு மரலாக இருக்கும், வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. பயங்கர சத்தமாக அழுகிற குரல். அப்படியே ஏதோ ஒரு உருவம் எங்கள் அம்மா போய் பார்க்கவும் நடந்து போயிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா கொஞ்சம் பயந்துட்டாங்க. சரி, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் அது கேட்டுச்சுன்னு நினச்சா எல்லா ரூம்லேயும் இருந்த மக்களுக்கும் கேட்டிருக்குது. எல்லாருமே அடுத்த நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கும் கேட்டுச்சு, உங்களுக்கும் கேட்டுச்சான்னு சொல்லி எல்லாத்துக்குமே கேட்டிருக்குது அந்த விஷயம். அதுக்கப்புறம் எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இதோட அந்த சம்பவம் முடிஞ்சிச்சுங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கே தான் நடந்துச்சு. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு படுத்துக்கிட்டாங்க. எதுவுமே வரல, கை வரல, கால் வரல, அப்படியே படுத்துருந்தாங்க. என்னான்ட்டு பார்க்கும்போது 15 பேர் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ எங்கள் ஆயா தர்காவில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்ததுக்கப்புறம் எலுமிச்சம் பழத்தை நடுராத்திரியில் எங்கள் அம்மாவை சுற்றிட்டு கொண்டு போயிட்டு சுடுகாட்டில் கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டு வந்தாங்க. அது போட்டு வந்தால் அடுத்த நாளே நல்லா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட எங்கள் கிராமத்தில் எல்லாம் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் ஆனதுன்னு ஒரு பையன், அப்புறம் இன்னொரு பொண்ணு, 2 பேர் இருந்தாங்க. வெவ்வேறு வீட்டில் தான் இருந்தாங்க, சின்ன குழந்தைங்க. அடுத்தடுத்த நாள் ஒன்றா இறந்தாங்க. அதாவது இன்னைக்கு ஆனந்தம் இறக்குறாருன்னா அதுக்கடுத்த நாள் அந்த பொண்ணு இறந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் என்ன ரீசன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த ஆனந்த் எப்படி இறந்தான்னு பார்த்தீங்கன்னா, மூக்குலேருந்து ரத்தம் வடிஞ்சு இறந்தான். அதே போல் அடுத்த நாள் அந்த பொண்ணும்
அந்த மாதிரியே இறந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே சொன்னாங்க பேய் அடிச்சு தான் செத்தாங்க. ஆனந்தும் அப்புறம் அந்த பொண்ணும் 2 பேரும் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அக்கா இறந்தாங்க. அந்த அக்கா தூக்கு மாட்டி இறந்தனால அவங்களோட ஆன்மா வந்து இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது 12 மணி வாக்கில் இவங்க நடந்து போகவும் அடித்து அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஆரம்பித்தாங்க. பரவ ஆரம்பிச்சது. எங்கள் ஆயாவும் அதே தான் சொன்னாங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க சொல்கிறபடி ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் அவங்களாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, கட்டுக்கதையை விடுறாங்க அப்படின்றதுலாம் இல்லை. ஏன்னா அவங்களாம் லைவாக பார்த்துட்டு வந்த விஷயங்கள் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நாம்ளே ஒரு 80 வயசு வாக்கில் போயிட்டோம்னா நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம உண்மையாகவே சொல்லுவோம். அப்படி தான் நானும் இப்போ சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து 27 வயசு ஆயிடுச்சு. நான் பார்த்த விஷயங்களே இவ்வளோ இருக்கும்போது அவங்க 80 வயசு ஆகும்போது அவங்க எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படின்ற போது அவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, 1 by 1 எல்லாத்தையும் கேட்டு அதுபடி ஃபாலோ பண்ணி நடங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக நடந்த விஷயம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்தோம், நான் அம்மா எல்லாம் இருந்தோம். அப்போ வந்து அந்த வீட்டை வந்து விசாரித்தோம், எல்லாமே ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அங்கே போயிட்டு அந்த வீட்டில் வந்து தங்கியிருந்தோம். தங்கின கொஞ்ச நாள்லேயே வந்து நிறைய இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிது எங்களுக்கு. எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு, ஒன்று கூட பாசிட்டிவாக இல்லை. கீழ் விழுவுறதா இருக்கட்டும், அடிப்படுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே நடந்துச்சு அந்த வீட்டில். அதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருந்தப்போ ஒன்றுமே நடக்கலை. அந்த வீட்டுக்கு போனோம் அப்போ இருந்தே எங்களுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக நடந்துச்சு. என்னான்ட்டு விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து தங்கறதுக்கு முன்னாடி ஒரு பாய் அண்ணா வீடு இருந்திருப்பாங்க போல், அவங்க வந்து தூக்கு மாட்டி அந்த ஃபேனில் தொங்கி இறந்துருக்குறாங்க. அதுக்கு கீழே நாங்கள் படுத்துக்கிட்டு இருந்துருக்குறோம். அது எங்களுக்கு தெரியாது பாருங்கள். அது வரைக்குமே எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அமுக்கிற மாதிரி இருக்கும், நடுவில் அப்பப்போ ஏதோ நடந்து போகிற மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும் ஃபீல் ஆகலை, எங்கள் அம்மாவுக்குமே ஃபீல் ஆகிருக்குது, எங்கள் அண்ணனுக்கு ஃபீல் ஆகிருக்கு, எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகிருக்குது. அப்போ தான் புரிஞ்சுது, ஓ இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாய் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சுது. நடு ராத்திரியில் எங்கள் அம்மாவே மூச்சு அடைக்கிற மாதிரியும் செஞ்சுருக்குது, எனக்கும் வந்து மூச்சு அடைக்கிற மாதிரிலாம் செஞ்சுருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த டயத்தில் தான் டெங்கு வந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்துச்சு. அதே போல் எங்கள் அம்மாவுக்கும் வந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பாயனை இறந்தாங்க இல்லையா, ஸோ இறந்ததுக்கப்புறம் எந்த சாங்கியமும் நடக்காமல் அப்படியே அடுத்தது எங்களுக்கு வீட்டை விட்டுருப்பாங்க போல். இதுதான் ரீசனாக எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு நடக்கலை. அடுத்த இன்சிடெண்ட், நான் சென்னைக்கு போயிருந்தேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். அந்த ரூமில் வந்து ஒரு 5-6 பேர் பசங்க எல்லாம் சேர்ந்து தான் இருப்போம். அப்படிங்கும்போது இன்னொரு ரூம் முன்னாடி ஒன்று இருக்கும். அந்த ரூம் எப்பயுமே பூட்டியே தான் இருக்கும். திறந்து உள்ளுக்குள்ளே போய் படுத்தான்ட்டு நிறைய பசங்க படுத்திருக்காங்க. படுக்கும்போது அமுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போய் படுத்தேன். ஏன்னா எனக்குமே பேயெல்லாம் பெருசாக இல்லைன்னு தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் தான், ஓ ஏதோ இருக்குது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் படுத்ததுக்கப்புறம் என்னையும் அமுக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ரூம்குள்ளேயே போகல, நான் வெளியே வந்து படுத்துட்டேன். வெளியே வந்து படுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரூமில் இருக்க அத்தனை பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. எப்படிலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எப்போ ரியலாக பார்த்தேன் அப்படின்றத சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐடி கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து ஐடிக்கு வந்து கோடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து தூங்குறதுக்கு 1 மணி கூட ஆகிடலாம் ஒரு சில நாள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு. அப்படின்ற போது 1 மணிக்கு எல்லாருமே தூங்கிட்டாங்க, நான் மட்டும் தான் முடிச்சிருக்கிறேன். நான் வந்து பாத்ரூம் போகணுன்னா அந்த ரூம் வழியாக தான் போய் பாத்ரூம் போய் ஆகணும். ஸோ அப்படின்ற போது நான் அந்த ரூம் வழியாக போய் பாத்ரூம் போகலான்ட்டு போனேன் பாருங்கள். கால் எடுத்து வச்சேன் பாருங்கள், ஒரு உருவம் அப்படியே நடந்து போகுதுங்க. எப்படின்னா, இந்த மூஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூஞ்சி வந்து இப்படியே சைடு ஆங்கிள்லேயே என்னையே பார்த்துக்கிட்டு அப்படியே போகுது. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கண்ணாடி இருக்குது. நான் என்ன பண்ணேன், வேகமாக போயிட்டு உள்ளுக்குள்ளே சுவிட்ச் மட்டும் போட்டு வந்து அதே இடத்துல வந்து நின்று பார்த்தேன், எதுவுமே இல்லை. மறுபடியும் போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறேன், மறுபடியும் ஒன்றும் போகல. ஸோ ஏதோ இருக்குதுடா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு புரிதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா சொல்லி பார்த்தேன் ரூமில், இந்த மாதிரி நான் பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, அந்த ரூமில் ஏதோ ஒன்று இருக்குது, போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஆப்போசிட்லேயே இன்னொருத்தர் தூங்கிட்டு இருப்பார். அப்படின்ற போது அந்த ரூமுக்கு வந்து அப்படியே இருக்கும் ஆப்போசிட்டில். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, இப்படி வருதாம்மா வந்துட்டு என் தலைக்கு பின்னாடியும் அவரோட தலைக்கு பின்னாடியும் நடுவில் அப்படியே போகுதாம்மா அந்த உருவம். இதை சொல்லும் போது ஐயோ, அதுக்கப்புறம் 2-3 நாள் தூக்கமே வரல. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலாம் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் யூடியூப்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு
பசங்க 4-5 பேர் இருந்தாங்க. போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து ஓஜா போடலாமா ப்ரோ, இங்கே ஏதோ பேய் இருக்குதுன்றாங்க, பண்ணி பார்ப்போமா, ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசணும். பேசிட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து வேண்டாம் ப்ரோ, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, அதனால் நான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. ஓகே, நாங்களும் ஒரு வார்த்தை தான் சொன்னோம். உடனே எல்லா லைட்டும் பிளிங்க் ஆகுது அட் அ டைமில். அதே டயத்தில் என்னென்னா என்னோட ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இன்ஸ்டாவில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், என் ஃபோட்டோ போட்டு மியூசிக் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மியூசிக்கோட பாடிக்கிட்டு என்னோட ஃபோட்டோ அப்படியே நிற்குது. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருந்த 3 பேரும் ஷாக் ஆனாங்க அந்த டயத்தில். யாருமே நம்பாதவங்க. அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஐயோ ஏதோ இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. நாங்கள் கொஞ்சம் உணர்ந்தோம் அந்த இடத்துல. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரூமில் நான் தங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தனியாக படுத்திருந்தேன். ஹாலில் படுத்திருக்கும் போது என்னாச்சுன்னா, ஒரு 4 மணி இருக்குங்க. எல்லாருமே சொல்லுவாங்க 2 மணி 1 மணிக்கு தான் பேய் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் 4 மணிக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். என் கால், ஒரு கால், அதாவது லெஃப்ட் கால் மட்டும் அப்படியே பிடிச்சி இழுக்குதுங்க ஏதோ ஒன்று. நான் என் கால் அப்படியே மேலே நிற்கிது. நான் பார்க்குறேன், முடிச்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த காலில் நான் எனக்கு வந்து கோபம் ஆகிடும். யாராச்சும் என் காலை பிடிச்சி இழுத்தாங்கன்னா எட்டி ஒரு உத விடுவேன். எட்டி நான் தூக்கத்தில் ஒரு எட்டி உதச்சிட்டு அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறேன். அங்கே எந்த ஒரு விஷயமே இல்லை, வெறும் காற்று தான் எட்டி வச்சிருக்கிறேன். யாரோ இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. எனக்கு ஐயோ அந்த அந்த விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் வரைக்கும் என் மைண்ட்லேருந்து போகவே இல்லைங்க. எட்டி ஒரு உத விட்ட பாருங்க. மனுஷனாக இருந்தால் போய் எங்கேயாவது விழுந்துருக்கணும். காற்று எட்டி உதைக்கும்போது ஒரு காற்று தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்கள் அம்மாட்ட அடுத்த நாள் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா நான் இருக்கிற ரூமில் இந்த மாதிரி காலை தூக்குச்சுமா, எட்டி உதைச்சம்மா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு அமுக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே மூச்சு விட முடியல. அந்த நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்கவே முடியல. அதுக்கு அடுத்த நாள் இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அன்னைக்கு மட்டும் இப்படிலாம் நடந்துச்சு. எனக்கு சொல்கிறதுக்கே ஒன்றும் வார்த்தை இல்லைங்க. அந்தளவுக்கு பயந்துட்டேன் நான் அன்றைக்கி. ஐயோ மூச்செல்லாம் விட முடியலையே அப்படின்ற அளவுக்குலாம் யோசித்தேன். இந்த வீடியோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்கிரிப்டே எதுவுமே எழுதாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்டினியூஸாக ஆன் த ஸ்பாட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பார்த்துட்டு எந்த ஸ்டோரி நல்லாயிருக்கோ அந்த ஸ்டோரியை நான் எடுத்து வீடியோவாக போடுறேன். அடுத்த விஷயம் எனக்கு என்ன நடந்துச்சுன்றது பார்ப்போமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுட் டெலிவரி ஓட்டதாக உங்களுக்கு தெரியும், நானும் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடுவாஞ்சேரிக்கிட்ட நான் வந்து ஃபுட் டெலிவரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சொமேட்டோ ஓட்டினேன். அன்றைக்கி சொமேட்டோ ஓட்டினேன். அப்போ வந்து ஒரு சுடுகாடு, கொஞ்சம் பெரிய சுடுகாடு தான். அந்த வழியாக வந்த பாருங்க. வழியாக வரும்போது திடீர்னு வண்டியெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சர்வீஸ்லாம் விட்டு பெட்ரோலாக ஃபுல்லாக அடித்து வச்சுருந்தேன். அந்த இடத்துல ஷார்ப்பாக போயிட்டு வண்டி நிற்கிது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஏதோ ஒன்று தொடர மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அது வந்து தனியாக நம்ம நடந்து போகிறனால அப்படி ஃபீல் ஆயிருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு பாருங்கள். கொஞ்சம் வேகமாக அந்த சுடுகாட்டிலேருந்து தாண்டி வந்துட்டு ஒரே ஒரு அடி தான் அடித்தேன். கிக்கரு ஒர்க் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் நான் வேகமாக போயிட்டேன். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீலிங்ஸ் அதெல்லாம். அப்புறம் ஒரு சிலர்லாம் சொல்லியிருப்பாங்க, முனி நான் பார்த்துருக்கிறேன். முனி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பெரிய மரத்தை ஹைட்டுக்கு இருக்குமா அந்த முனிங்கிறது. அது வந்து நைட்டு ஒரு 1 மணி வாக்கில் தான் போகுமாம்மா. அப்போல்லாம் போனோம்னா அவ்வளோதான், நாம் இப்படி தான் அண்ணன் தான் பார்க்கணும் அந்த முனியை. ஸோ அப்படின்றது காலையில் கேட்டுக்கிறேன். அது பொய்யா உண்மையாலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணதை தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அமாவாசைக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு 1 மணி to 2 மணிக்கு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் பேய் அந்த டைமில் சுற்றுமாமா. நானும் இது கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அமாவாசைக்கு முந்தின நாள் நைட் வரைக்கும் நிறைய அமாவாசைக்கு முந்தின நாள் நைட்டு நானும் பார்த்துருக்குறேன். ஓகேவா, முந்தின நாள் நைட்டு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி யாராவது இறப்பாங்க. நிறைய பேர் இறப்பாங்க, தினமுமே யாராவது இறந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம தெருவில் யாராவது இறந்தாங்கன்னா, நாய்ங்களாம் இருக்குது பாருங்கள். அந்த 1 மணிக்கு நீங்கள் மூச்சிருந்து பாருங்கள், அது நார்மலாக குலைக்காது. நான் சொன்னேன்ல, லுல் குளிக்கிறதுக்கும் அப்படின்னு குலைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அழுகும் நாய் நம்மக்கிட்ட இண்டிகேட் பண்ணுது ஏதோ.
இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, வராதிங்க, வெளியே வந்தால் ஏதாவது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இண்டிகேட் பண்ணுது. எனக்கு புரிஞ்சது நல்லாவே. எவ்வளோ நேரம், ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வந்து ஊண்டு ஊழையிட்டுக்கிட்டே இருக்குமாம்மா. அந்த நாய் ஊழையிடுறத பார்த்துட்டு எல்லா நாயும் வந்து ஊழையிட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அந்த நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், நெகட்டிவ் ஃபீலிங். அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு அமாவாசை அப்போ 5 நாளைக்கு முன்னாடி ஒரு அண்ணா இறந்தாங்க, காய்ச்சல்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் வந்து இந்த பக்கம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஊழையிடும். அப்போ நான் ஃபீல் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாய் எல்லாமே இப்போ இந்த அண்ணன் இறந்த வீட்டுக்கு இந்த பக்கம் நாய், குரூப் ஆஃப் நாய் ஒன்றா இருந்துட்டு ஊங்குது. அதாவது இந்த அமாவாசையை சொல்கிறேன். இந்த அமாவாசையில் அப்படி வந்து ஊன்னு கேட்டுச்சான். சரி விடுன்னு பார்த்தா அப்படியே துரத்திக்கிட்டே போகிற மாதிரி, அதாவது அந்த சத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போகுது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஊட்டு கத்திக்கிட்டே ஓடுது நாய். ஐயோ, அந்த நாள் நைட்டு எனக்கு கொஞ்சம் பயமாச்சு. பேய் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஸோ அவங்கெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். நானுமே இருக்குதுன்னா சொல்லலை, எனக்கு ஃபீலான விஷயங்கள் தான் சொல்கிறேன். என்ன நோட் பண்ணி பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு முந்தின நாள் நைட்டு மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். மித்த நாளுக்கு வந்து நாய்களை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த அமாவாசைக்கு முந்தின நாள் நைட்டு மட்டும் அந்த நாய்களை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை வந்து கவனிச்சா உங்களுக்கே எல்லாமே புரியும். அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் படிக்கிறதுக்காக. அப்போ வந்து ஆலமரம் இருந்துச்சு, ஆலமரத்துக்கு பக்கத்தில் சுடுகாடு இருந்துச்சு. அந்த சுடுகாட்டு பக்கத்தில் தான் வீடு இருக்குங்கிறனால அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து நிறைய பேர் கஞ்சா அப்புறம் தண்ணி எல்லாம் அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு கழுத்து எடுத்துக்கிட்டு இறந்ததெல்லாம் உண்டு. எங்கள் பசங்க, அதாவது எங்கள் பசங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு தூங்கிடுவாங்க. நான் மட்டும் முடிச்சிருப்பேன். 1 மணி வரைக்கும் மொட்டை மாடிக்கு போயிட்டு சும்மா நோண்டிக்கிட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த டயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. நான் பார்த்த அந்த விஷயம் உண்மையாகவே பேயா என்னன்றது இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 100% நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு நெகட்டிவ் அங்கே போச்சுன்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு 5-6 நாய் அப்படியே ஒன்றா குரூப்பாக சரௌண்ட் ஆகிட்டு முன்னாடி ஒரு உருவம் போய்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு சீலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சீலை இப்படி மடிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சேடோவில் அப்படியே போகுது. அதை அப்படியே துரத்திக்கிட்டு ஓடுது அந்த நாய்ங்கெல்லாம். ஒரு பக்கம் அந்த உருவம், அதாவது அந்த சேடோ இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த செகண்ட் எனக்கு நடுங்கிற ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படி இது பார்த்துக்கிட்டே அங்கே பார்த்தேன் பாருங்க. அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கண் எடுக்காமல் நான் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சேடோ அப்படியே காணோம். அந்த இடத்துல மட்டும் அப்படியே சுற்று போட்டுச்சுங்க நாய்ங்க. சுற்று போட்டு அப்படின்னு கத்துச்சு பாருங்க. அப்படியே எனக்கு அப்படியே ஓடிட்டேன், வேகமாக ரூமுக்கே ஓடிட்டேன். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் தான் ரொம்ப 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 நான் மோசமான விஷயம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் டிஎம் பண்ணி விடுங்க. உங்கள் ஸ்டோரி எது நல்லா இருக்குதோ அந்த ஸ்டோரியை நான் வந்து கண்டிப்பாக எடுத்து அடுத்த வீடியோவில் போடுவேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.